இங்க சிலர் ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஃபார்மலா அவங்கவங்க பார்ட்னர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவர் எங்களுக்கு டைம் இல்ல, 2 3 மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் உங்க ப்ராடக்ட்டை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவரும் அவங்க பார்ட்னரை உள்ள அனுப்புறாரு. பார்த்தா உள்ள போய் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இவ்வளோ நேரம் பொண்ணை தான் ப்ராடக்ட்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கலாம்னு பையனோட அம்மா சொல்றாங்க. பையனோட அப்பாவும் ரைட் திரும்ப லெஃப்ட் திரும்பன்னு அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு தான் உட்கார சொல்றாரு. ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் பெஸ்ட் குவாலிட்டின்னு பொண்ணோட அப்பா சர்டிஃபிகேட் தராரு. இந்த ப்ராடக்ட் கொண்டு வர நாங்க 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. +2ல சயின்ஸ்ல 98% மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றா. ஏன் அதுக்கு மேல படிக்கலன்னு கேட்டா, எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, ஆனா இவங்க தான் படிச்சு என்ன பண்ண போற, படிப்புக்கே நிறைய செலவு பண்ணிட்டா, மேரேஜ் செலவுக்கு காசுக்கு எங்க போறதுன்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே, ஒரு பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறா, பொண்ணு எதுக்கு சமைச்சு போடுவோம், குழந்தை பெத்துக்குவோம் தானே, அப்பா அம்மா சொன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு நானும் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்றா. நல்ல டெசிஷன் பாராட்டுறாரு. சரி, எங்க டீல் பத்தி என்ன நினைக்கிறேன்னு பையனை காட்டி கேட்டா, நான் என்ன சார் சொல்றது, எப்படியோ அவங்க டிசைட் பண்றது தான் நடக்கும், அவங்க சொல்றது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றா. செம கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமான்னு பையனோட அம்மா கேட்குறாங்க. தெரியும், 10 வயசுல இருந்து எங்க அம்மா சொல்லி தராங்க, எஜுகேஷனை விட சமையல் தான் முக்கியம்னு எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கிச்சன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றா. உங்க அம்மா ரொம்ப இன்டெலிஜென்ட்னு பையனோட அம்மா பாராட்டுறாங்க. எங்க ப்ராடக்ட் ஃபீச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்க ப்ராடக்ட் 24/7 நான் ஸ்டாப்பா வேலை செய்யும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்யறதுல இருந்து ஆஃப்டர்நூன்ல ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றது, டின்னர் செய்யறது, நைட்ல எல்லா பாத்திரமும் கழுவுறதுன்னு நான் ஸ்டாப்பா வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, எங்க ப்ராடக்ட்க்கு மியூசிக் அண்ட் டான்ஸ் தெரியும். உங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாட சொல்லலாம், டான்ஸ் ஆட சொல்லலாம்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. இதுல பையன் ஃபேமிலி இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஃபைனலா நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு பொண்ணை கேட்கிறாரு. பொண்ணா பிறந்துட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் தானே சார், ஹவுஸ் ஒய்ஃபை விட பெஸ்ட் ஜாப் இருக்கா என்னன்னு சொன்னதும் இப்ப பையனும் உன் ஹாபிஸ் என்னன்னு கேட்கிறான். என் ஹாபிஸ் என்னன்னு சொன்னா மட்டும் என்ன செய்ய விடவா போறீங்கன்னு கேட்கிறா. ஆமா, பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றான். உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்டா, எங்க அம்மா புருஷன் சொல்றதுக்கு எந்த கேள்வியும் கேட்காம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனும் இம்ப்ரெஸ் ஆகி டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். இப்ப பையனோட அம்மாவும் டீல் பேசிடுங்க, வீட்டுல வேலைக்காரங்களுக்கு மட்டுமே எக்கச்சக்கமா சேலரி போகுது, இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ தானேன்னு சொல்றாங்க. எங்க பையனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இன்ஜினியர் ஆக்கியிருக்கோம், மாசம் 5 லட்சம் சேலரி வாங்குறான், சோ 50 லட்சம் கொடுங்க, டீல ஓகே பண்ணிடலாம்னு பையனோட அப்பா சொல்றாரு. கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லி பொண்ணோட அப்பா கேட்க, அதெல்லாம் முடியாது, உங்க சுமையை எங்க தலையில இறக்கி வைக்க போறீங்கன்னு சொல்றாரு. எனக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குப்பா, ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு பையன் சொல்ல 45 லட்சத்துக்கு டீல் பேசி முடிச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அமௌண்ட் கொடுத்துருங்க, இல்லனா உங்க ப்ராடக்ட் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படும், டிவோர்ஸ் வரைக்கும் போனா கூட ஆச்சரியப்படுத்துக்கலன்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுக்குள்ள ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவேன்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. ஃபைனலா அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருச்சு.